மார்க்கெட் செட்டப்புக்கு வந்து பண்ணோன்னாக்கா எங்கள் அப்பா கூப்பிட்டேன். நான் பயந்துட்டேன் கொஞ்சம். செகண்ட் படத்துக்கு மார்க்கெட் செட்டப் அப்படின்றாங்க அப்படின்னு. அப்பா கூப்பிட்டு இந்த மாதிரி கேட்டால் அவர் மேஸ்திரியோடு வந்தார். எப்போ வேணும்னாக்கா நாளைக்கு காத்தாலையா இப்போ சொல்கிறாங்க, அப்போவே போட்டாச்சு ஷெட்யூல் அப்படின்னாங்க ஒருத்தர். அப்போ போட்டிங்க, ஒருத்தர் வந்து ரிமைண்ட் பண்ணோமா இல்லையா? சரின்னு சொல்லிட்டு என்ன தான் பண்ணணும்னு அப்பா வந்தார். சொன்னார் ஒரு 30,000 ரூபாய் ஆகும் அப்படின்னாரு. ஒரு 2 கடை, ப்ரொவிஷன் ஸ்டோரு, 2 இன்னொரு கடை, அதுவும் சீப்பு. சார்ஹாசன் சார் வந்து அண்ணன் என்ன சொன்னாருன்னா, நான் அவ்வளோ காசெல்லாம் செலவு பண்ண முடியாது அப்படின்ட்டார். சரி ஓகே, அப்போ நீங்கள் டாக்ஸியில் நேராக போயிடுங்க வீட்டுக்கு, நான் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரை மெதுவாக அனுப்பிச்சேன். ஸோ நான் என்ன செஞ்சேன்னா, எல்லாம் அனுப்பிச்சிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்தேன். அந்த படிக்கட்டுக்கிட்டேருந்து நடந்து வரும்போது கீழே மார்க்கெட்டெல்லாம் இல்லை, அதுதான் கடைசியில் அது 2,000 ரூபாயில் பண்ணி கொடுத்துட்டேன். ஃபஸ்ட் டைம் இந்த டீலூட் பாக்ஸஸ் எல்லாம் எடுத்து இன்னொரு பொட்டியாக டப்பாங்கெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு கடை முன்னாடி வச்சுட்டேன். மேலே 2 மூங்கில் கொம்பு, ஒரு 10 மூங்கில் கொம்பு இதை கொண்டு வந்துட்டு துணி, அதுதான் ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு துணி. முன்னெல்லாம் போட்டானாக்கா ஸ்டிஃபாக போடுவானுங்க. ஆமாம், இது கொஞ்சம் நேச்சுரலாக போடணுன்னு, லூஸாக இருக்கணும், அப்படி இருக்கணும்னு அங்கேயே உட்காந்துக்கிட்டேன். அடுத்த நாள் காத்தால் தேனப்பேட் மார்க்கெட்டுக்கு அங்கே போயிட்டுப்பா சின்ன படம், அதுக்கு வந்து கொஞ்சம் காய்கறி வேணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு 500 ரூபாவோ 250 ரூபா பேசிவிட்டு, நீ கொண்டு வந்து டெய்லி காத்தால் ஒரு 4 நாளுக்கு கொடுத்துட்டு நீ அப்புறம் காயை எடுத்துன்னு போயிடலாம். ஸோ அவர் வந்து அவர் செட்டப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஆச்சு.